சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புஷ் வில்மோர் எப்போது திரும்புவாங்கன்னு இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நாசா தலையில் இடி இறங்குற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. அந்த செய்தியை எளிமையாகவும் விரிவாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுனிதாவும் வில்மோரும் எதற்காக விண்வெளிக்கு போனாங்க? போயிங் நிறுவனத்தோட ஸ்டார்லைனருங்கிற விண்கலம் ஆஸ்ட்ரோனட் பயணிப்பதற்கு உகந்ததா அப்படிங்கிற டெஸ்ட் டிரைவ் தான். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. ஸ்டார்லைனர் கிளம்பும் போதே ஹீலியம் லீக், த்ரஸ்டுகளில் பளு போன்ற சிக்கல். அவர்கள் விண்வெளியில் எந்த இடத்திற்கு சென்றார்கள்? ISS, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது பூமியின் விண்வெளியில் மிதந்து கொண்டிருக்கும் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அது அந்த இடத்துக்கு தான் 2 பேரும் போயிருக்கிறாங்க. ISS யாருடையது? உலகின் சக்தி வாய்ந்த 5 நாடுகளோட ஸ்பேஸ் ஏஜென்சி உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த நாடுகள் ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான், கனடா அண்ட் யூரோப். ISSக்கு சென்றவுடன் நாசாவை தொடர்பு கொண்டார்களா? ஆம். ISSஐ அடைந்தவுடன் பெரும்பாடுபட்டு ஸ்டார்லைனரை ISSுடன் இணைத்தாங்க. அங்கிருந்து நாசாவை தொடர்பு கொண்ட அவர்கள், நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம், ஸ்டார்லைனர்லேயே திரும்ப பூமிக்கு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களோட துரதிர்ஷ்டம், தொழில்நுட்ப கோளாறுகளால் அது முடியவில்லை. அவர்களுக்கு அங்கு ஏதாவது பிரச்சனையா? ஆம். புவியீர்ப்பு விசை இல்லாத விண்வெளியில் அவர்களின் அன்றாட செயல்களான தூக்கம், வேலை, உணவு உண்பது, நீர் அருந்துவது போன்றவை பெரிதாக பாதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சுனிதாவிற்கு பார்வை கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்றும், மேலும் எலும்பு பிரச்சனை வரலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நேற்று நாசா வெளியிட்ட திடுக்கிடும் அப்டேட் இதுதான். அவர்கள் சென்ற ஸ்டார்லைனர் விண்கலம் யாருமே இல்லாமல் தானியங்கி முறையில் பூமியை அடைவதா சொல்லியிருக்கிறாங்க. இது பலரையும் திடுக்கிட வைத்திருக்கிறது. இதை பார்த்துட்டு பொதுமக்கள் என்ன ஆச்சு, பேசாமல் ரஷ்யாவோட காலையாவது பிடிங்க அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்லைனர் எப்போ பூமிக்கு திரும்ப போகுது? ஸ்டார்லைனர் விண்கலத்திற்கான டைம்லைன், அதாவது எப்போ பூமியை அடையும் அப்படிங்கிற அட்டவணையை நாசா பகிர்ந்திருக்கு. வெள்ளியன்று ISSலிருந்து ஆள் இல்லாமல் பூமிக்கு புறப்படும். சனியன்று நியூ மெக்சிகோவில் உள்ள ஒயிட் சாண்ட் ஸ்பேஸ் ஹார்பரில் தரையிறங்க போகுது. இந்திய நேரப்படி வெள்ளி அதிகாலை 3:30க்கு தானியங்கு முறையில் புறப்பட்டு சனிக்கிழமை காலை 9:33 மணிக்கு நியூ மெக்சிகோவை அடையும். இதுவே ஸ்டார்லைனரின் டெஸ்ட் டிரைவ் சோதனையோட இறுதிக்கட்டம். இதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா நாசா சொல்லியிருக்கு. அதன் பிறகு இவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அனைத்து விஷயங்களையும் சொல்வதாகவும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஜூன் 5ஆம் தேதி அமெரிக்காவோட ஃப்ளோரிடாலிருந்து கிளம்பிய சுனிதாவும் வில்மோரும் ஜூன் 6ஆம் தேதி சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க எப்போ திரும்பி வருவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்த வருடம் எலன் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சூல் மூலியமாக பூமிக்கு வருவாங்கன்னு நாசா சொல்லியிருக்கு. சுனிதாவும் வில்மோரும் இல்லாமல் ஸ்டார்லைனர் மட்டும் ஏன் தனியாக வருது அப்படிங்கிற கேள்வி அனைவரிடமும் இருந்தாலும் சரியான பதில் எங்கேயுமே இல்லை. சுனிதாவோட கணவர் அவளுக்கு பூமியில் இருக்கிறத விட ஸ்பேஸில் இருக்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தை மிகவும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. ஏன் தெரியுமா? பிடித்த வேலை என்றுமே கடினமாக இருந்ததில்லை. 58 வயதான சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு சீக்கிரம் திரும்பணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இது போன்ற அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க சினி டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுனிதாவை பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நாசாவை பிடிக்குன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ரெண்டுமே பிடிக்குன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ரேவதி.